கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எசேக்கியேல் 36:11. உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது, நான் உங்களை பலுகவும் பெருகவும் செய்வேன். நான் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனங்களும் பெருக்கி பலுகும்படி செய்ய போகிறேன். உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன். ஏனென்றால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்களோ அந்த நிலைமை இன்றைக்கு நான் மாற்றி உங்களுக்கு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். பழையவர்களெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஒரு புதிய காரியத்தை இந்த நாளில் இந்த தினத்தில் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். நம்புங்க, கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். தேவன் உங்களோட பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு நீங்கள் ஆமேன் என்று பதில் சொல்லும்போது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நற்சீர், அதாவது நல்ல காரியங்கள், இன்று முதல் நன்மையான ஈவுகளை நான் நாள்தோறும் கொடுக்க போகிறேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நிச்சயமாக தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் கரம் வல்லமை உள்ளது, அவர் புயம் வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.